ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் அழகு 7ல் இருக்கக்கூடிய இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அறநூல் தொடர்பான செய்திகளில் இருக்கக்கூடிய நாலடியார் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த நாலடியார் டாபிக் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய நோட்ஸும் நியூ புக்கில் இருக்கக்கூடிய நோட்ஸையும் வந்து தொகுத்து முழுமையான தொகுப்பாக கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ மட்டுமே நீங்கள் பாருங்கள், போதுமானது. நாலடியாருக்கு நீங்கள் வேறு எதுவும் ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே, அதற்கு முன்னாடி நம்ம நாலடியார் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வந்து சிலபஸ் வைஸாக நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு டாபிக்ஸ் வந்து கொடுப்போம். ஓகே, இதில் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி 14 மேல்கணக்கு நூல்கள் என்னென்ன, 14 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு உள்ளே போகலாம். நாலடியார் டாபிக். ஓகே, 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்னென்னா, சங்க காலத்தில் எழுதுகிற நூல் தான் 14 மேல்கணக்கு நூல்கள். ஓகே, 14 கீழ்கணக்கு நூல்கள் சங்க மருவிய காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். ஓகே, சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது என்னென்னா, 10 பாட்டும் 8 தொகையும் தான் சங்க நூல்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 10 பாட்டு நமக்கு தெரியும். திருமுருகாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். ஓகேங்களா? இந்த 10 நூல்களுமே 10 பாட்டு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? ஓகே, அதற்கடுத்து நம்ம 8 தொகை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, புறநானூறு, அகநானூறு, இந்த 8 நூல்களும் 8 தொகை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி சங்க காலத்தில் 10 பாட்டில் 10 நூலும் 8 தொகையில் 8 நூலும் இருக்குது. அது மொத்தம் 18 நூல்கள். இந்த நூல்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த 14 மேல்கணக்கு நூல்கள் அனைத்தும் எந்த வகையில் எழுதப்பட்டிருக்கு, எந்த பால எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஆசிரியப்பாவில் எழுதப்பட்டிருக்கு. ஆசிரியப்பாவுக்கான இலக்கண வரையறை என்ன அப்படின்னா ஈற்றயலடி முச்சீர். ஓகேங்களா? கடைசி வரிக்கு முதல் வரி என்னவா இருக்கும் அப்படின்னா 3 சீர்களை கொண்டு இருக்கும். ஏனைய அடி 4 சீர். ஓகேங்களா? அதாவது ஒரு பாடலோட கடைசி வரி என்னவா இருக்கும் அப்படின்னா 4 சீர்களாக இருக்கும். அந்த கடைசி வரிக்கு முந்தைய வரி என்னவா இருக்கும்? 3 சீராக வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 14 மேல்கணக்கு நூல்கள் அனைத்துமே இந்த ஆசிரியப்பா வகையில் தான் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, சங்க நூல்களுக்கு பின்னாடி தோன்றிய நூல்களோட தொகுப்பு என்ன அப்படின்னா 14 கீழ்கணக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? 14னா என்ன? 18 அப்படிங்கிறது தான் பொருள் தரும். ஓகே, இந்த 14 அப்படின்னா 18. இந்த 18 நூல்களை கொண்டதுனால இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எந்த பா வகையை சேர்ந்தது அப்படின்னா வெண்பா வகையை சேர்ந்தது. வெண்பா அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் என்ன அப்படின்னா ஈற்றடி முச்சீர், ஏனைய அடி நாச்சீர். ஓகேங்களா? நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்னா திருக்குறள் எடுத்துக்கோங்க. ஒரு திருக்குறளில் முதல் அடியில் எத்தனை சீர்கள் இருக்கும்? 4 சீர்கள் இருக்கும். 2வது அடியில் எத்தனை சீர் இருக்கும்? 3 சீர்கள் இருக்கும். ஓகேங்களா? கடைசி இந்த மாதிரி கடைசி அடி மட்டும் 3 சீர் இருக்கும். ஏனைய அடிகள் எல்லாம் 4 சீர்கள் இருந்துச்சுன்னா அது வெண்பா வகையை சேர்ந்தது. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்துமே வெண்பா வகையை சேர்ந்த நூல்கள் தான். ஓகே, இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் 18 நூல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் 11 நூல்கள் வந்து எதை சொல்லுது அப்படின்னா அறத்தை பற்றி சொல்லக்கூடியது, மனிதன் வாழக்கூடிய நல்ல நெறிகளை பற்றி சொல்லக்கூடியது 11 நூல்கள். ஓகே, இந்த 14 கீழ்கணக்கு நூல் எப்போ எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா சங்கம் மருவிய காலம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த சங்கம் மருவிய காலம் எப்போன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் சங்கம் மருவிய காலம் இருந்திருக்கு. ஓகே, இந்த காலத்தில் தமிழகத்தை ஆண்டவர்கள் யார் அப்படின்னா களப்பிரர்கள் தான். ஓகேங்களா? ஓகே, இந்த களப்பிரர்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இருண்ட காலம், இவர்கள் ஆட்சி புரிந்த காலத்தை இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்காலத்தில் தோன்றிய இலக்கியத்தை என்ன சொல்கிறாங்க? இருண்டகால இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இந்த களப்பிரர்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழில் எண்ணற்ற இலக்கியங்கள் தோன்றியது. ஓகேங்களா? ஓகே, இந்த சங்கம் மருவிய கால நூலை வந்து கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பன்னிரு பாட்டியல். அதுதான் சங்கம் மருவிய கால நூலை வந்து கீழ்கணக்கு அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து அறநூல்கள் எப்படி என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். 18 கீழ்கணக்கு நூல்கள் 18 நூல் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். நாலடி, நான்மணி, நாற்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை, காஞ்சியுடன், ஏலாதி என்பவையே கைநிலைய வாங்கீல் கணக்கு. ஓகே, இதுதான் 18 அறநூல்கள். இதில் வந்து 18ல் அறநூல்கள் என்னென்ன அப்படின்னா நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, திருக்குறள், அப்புறம் பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. இந்த 11 நூல்களும் 18ல் 11 நூல்கள் அறநூல்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அகத்திணை நூல்கள். இந்த அகத்திணை அப்படின்னா என்னென்னா காதல் வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது தான் அகத்திணை. ஓகேங்களா? ஓகே, அந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கார் 40, கைநிலை. ஓகே, இந்த நூல்கள் வந்து அகத்திணை நூல்கள். ஓகே, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது புறநூல்கள் என்னென்ன, அகத்திணை நூல்கள் எத்தனை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே பார்த்தோம் அறநூல்கள் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட், கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, புறத்திணை நூல்கள் என்னென்னா களவழி 40. புறம்னா என்ன? வீரம், கொடை, இதை பற்றி சொல்லக்கூடியதா புறம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நாலடியார் டாபிக் பற்றி பார்ப்போம். நாலடியாரில் இருக்கக்கூடிய நூல் குறிப்பு. இந்த நாலடியார் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்க அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இந்த நாலடியார். இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது அப்படின்னா நாலடியார் தான். இந்த தொகை நூல் அப்படின்னா என்னென்னா இந்த நாலடியாரை வந்து சமண முனிவர்கள் வந்து பலரும் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பாடல்கள்லாம் அங்கங்கே செதறி கடந்திருக்கும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரே இதாக தொகுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் என்னென்னா நாலடியார் தான். ஏனைய நூல்கள் எடுத்துக்குங்களேன். இப்போ உதாரணமாக ஒரு திருக்குறளை எடுத்துக்குங்க. திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர், ஒரே ஒரு ஆள் தான். ஓகே, பழமொழி 400 எழுதியவர் யார்? முன்றுரை அறையனார். இந்த மாதிரியான ஒரு நூலை வந்து ஒரே ஒரு ஆசிரியர் தான் எழுதியிருப்பார். ஆனால் இந்த நாலடியாரை பார்த்தீங்க அப்படின்னா சமண முனிவர்கள் பலரும் எழுதியிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து ஒரே தொகை நூல், தொகுக்கப்பட்ட நூல். ஓகே, இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா அறக்கருத்துக்களை கூறுகிறது. நல்ல அறம் சார்ந்த கருத்துக்களை நாலடியார் கூறுது. ஓகே, இந்த நூல் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நிலையாமை, துறவரம், இந்த 2 விஷயங்களையுமே சொல்லுது. நிலையாமை அப்படின்னா என்னென்னா நேற்று இருந்தவர் இன்று இல்லை அப்படிங்கிறது தான். அதாவது மனிதர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க, இந்த உலகத்தில் அவங்க நிலையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிலையாமை. துறவரம் அப்படின்னா மனிதன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசைகளை விட்டொழிச்சு துறவரத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற இந்த 2 கருத்துக்களை வந்து நாலடியார் வந்து சொல்லுது. ஓகே, அதுவும் எப்படி சொல்லுது அப்படின்னா வாழ்க்கையோட எளிமையான விஷயங்களை வந்து ஓமானங்களாக கையாண்டு நீதி புகட்டுவதில் தனித்துவம் பெற்று விளங்குது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான ஊமைகளை வச்சு அந்த பாடலை வந்து விளக்கக்கூடியது தான் நாலடியார். ஓகே, இந்த திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படக்கூடிய நீதி நூல் எது அப்படின்னா நாலடியார் தான் நீதி நூல். இந்த நாலடியாரை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப் அவர்கள் தான் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஓகே, இந்த திருக்குறள் போலவே நாலடியாரும் 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. என்னென்ன? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவுகளை வந்து கொண்டிருக்கு. ஓகே, இந்த அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா 13 அதிகாரங்கள் இருக்குது 2 இயல்களில். பொருள்பாலில் வந்து 24 அதிகாரங்கள் 7 இயலில் இருக்குது. இன்பத்துப்பாலில் 3 அதிகாரங்கள் 2 இயல்களும் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நாலடியாரில் 40 அதிகாரங்கள், இயல்கள் வந்து மாற்றிக்கிங்க 11 இயல்கள். ஓகேங்களா? ஓகே, அறத்துப்பால் பற்றி பார்ப்போம் டீட்டெயில்டாக. அறத்துப்பாலில் நம்ம பார்த்தோம் 13 அதிகாரங்கள் 2 இயல்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த துறவரம் அப்படிங்கிற அந்த இயலில் 7 அதிகாரங்களும், இல்லறவியல் அப்படிங்கிற அந்த இயலில் 6 அதிகாரங்களும் இடம்பெற்றிருக்கு. ஓகே, பொருட்பாலில் பார்த்தீங்க அப்படின்னா 24 அதிகாரங்கள் இருக்குது. அதில் 7 இயல் இருக்கும். ஓகேங்களா? அந்த 7 இயலில் பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படிங்கிற அந்த இயலில் 7 அதிகாரங்களும்,
ஒப்பியல் அப்படிங்கிற இயல்ல 4 அதிகாரங்களும், இன்பவியல் அப்படிங்கிற இயல்ல 3 அதிகாரங்களும், துன்பவியல் அப்படிங்கிற இயல்ல 4 அதிகாரங்களும், பொதுவியல் அப்படிங்கிற இயல்ல 1 அதிகாரங்களும், பகையியல் அப்படிங்கிற இயல்ல 4 அதிகாரங்களும், பன்னெறியியல் அப்படிங்கிற இயல்ல 1 அதிகாரமும் இடம்பெற்றிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன்பத்துப்பால்ல 3 அதிகாரம் இருக்கு. எத்தனை இயல்கள்? 2 இயல்கள். அதாவது இன்ப துன்பவியல் அப்படிங்கிற அந்த இயல்ல 1 அதிகாரமும், இன்பவியல் அப்படிங்கிற அந்த இயல்ல 2 அதிகாரங்களும் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாடல் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? நாலடியார் அப்படின்னா 400 பாடல்களை கொண்டுள்ளது. 40 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 பாடல்கள், மொத்தம் 400 பாடல்களை கொண்டுள்ளது. கடவுள் வாழ்த்து நீங்களாக. ஓகே, இது என்ன பாவகையில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா வெண்பா அப்படிங்கிற அந்த பாவகையில் எழுதப்பட்டிருக்கு. வெண்பானா என்ன? ஈற்றடி முச்சீர் ஏனையடி நாச்சீர், அதுதான் வெண்பா. ஓகே, இதோடைய சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்னா 4 அடி 400. ஓகேங்களா? 400 பாடல்களை கொண்டிருக்கு. 4 அடியில் வர்றதுனால இது என்ன சொல்கிறாங்க? 4 அடி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், இப்படியெல்லாம் இந்த நாலடியார் போற்றப்படுது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லப்படுது. ஆளும் வேலும்னா ஆலங்குச்சியும் வேலங்குச்சியிலும் பல்லு வளர்க்கறது பல்லுக்கு உறுதியாகவும், 4ம் 2ம், 4னா நாலடியார், 2னா திருக்குறள், இது இரண்டுமே சொல்லுக்கு உறுதியாகவும் இருந்திருக்கு. பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் அப்படிங்கிறது. இந்த 4 அப்படின்னா என்ன? நாலடியார், 2 அப்படின்னா திருக்குறள். ஓகே, நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். நாலடியாரோட ஆசிரியர் குறிப்பு. இந்த நாலடியார் நூலை எழுதிய ஆசிரியர்கள் யார் அப்படின்னா சமண முனிவர்கள் பலர் பேர் எழுதியிருக்காங்க. அவங்க எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா பாண்டிய நாட்டில் வாழ்ந்தாங்க. இந்த பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு எது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மதுரை தான் பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க வாழ்ந்த காலம் எது அப்படின்னா சங்கம் மருவிய காலம். இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா பதுமனார். ஓகே, அதாவது தொகுத்தல் அப்படின்னா என்ன பண்ணி அப்படின்னா சமண முனிவர்கள் பல பேர் இந்த நூலை எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பாடல்கள் அங்கங்கே சமண முனிவர்கள்கிட்ட இருக்கும். அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒரு நூலாக தொகுத்தவர் தான் யார்? பதுமனார் அவர்கள். ஓகே, இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா அவருமே பதுமனார் அவர்கள் தான். ஓகே, இந்த நூலை 3 பாலாக பகுத்தவர் யார் அப்படின்னா தருமர் அவர்கள். அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு பகுத்தவர் தர்மர் அவர்கள். ஓகே, இந்த நூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா தருமர் அண்டு பதுமனார் 2 பேருமே நூல் எழுதியிருக்காங்க. உரை அப்படின்னா என்னன்னா அந்த பாடலுக்கான பொருள் தான். அந்த உரை எழுதியவர்கள் தருமரும் பதுமனார் அவர்கள் தான். ஓகே, இந்த பாடலோட கடவுள் வாழ்த்து பாடல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சமண கடவுளான அதாவது தீர்த்தங்கரரை பற்றி சொல்லுது. ஓகே, இந்த நாலடியார் நூலில் முத்தரையர் அப்படிங்கிற பாண்டியர்கள் பற்றிய குறிப்பும் இந்த நூலில் காணப்படுது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. முத்தரையர்களை பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் காணப்படுகிறது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட். ஓகே, அதாவது சிற்றரசர் பெருமுத்தரையர்கள் பற்றிய பாடல் எத்தனாவது பாடல்? நாலடியாரில் 200வது பாடல். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாடல் வரிகள் பார்ப்போம். இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த நோட்ஸ் அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு, நியூ புக்கு, இதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இது ஒரு முழுமையான தொகுப்பு. இதை மட்டுமே பார்த்தா போதுமானது நாலடியார் டாபிக்கு. ஓகே, பாடல் வரிகள். பெருமுத்தரையர் பெரிது வந்தியும் கருணை சோர்வார் கயவர் கருணையை பேரும் அறியார் நனிவிரும்பு தாளாண்மை நீரும் அமிழ்தாய் விடும். அதாவது இந்த பாடல் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா தமது முயற்சியால் வருவது கூழ் நீராயினும் அமிழ்தமாம் அப்படிங்கிறதா. இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். பெருமுத்தரையர் பெரிது வந்து ஈயும் அப்படிங்கிறது. அதாவது பெருமுத்தரையர் அப்படின்னா என்னன்னா பாண்டியர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் பெருமுத்தரையர். ஓகேங்களா? இந்த பெருமுத்தரையர்களான பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிதும் மகிழ்ந்து அன்னதானம் செய்கிறாங்க. அந்த அன்னதானத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
கயவர்கள் எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, கயவர்கள் வந்து உண்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அந்த கருணையை பேரும் அறியார் நனி விரும்பு தாளாண்மை நீரும் அமிழ்தாய் விடும் அப்படிங்கிறது. தாள்னா என்ன பொருள் அப்படின்னா முயற்சி அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா? அதாவது பாண்டியர்கள் உணவளிக்கிறாங்க, அதை கயவர்கள் உண்றாங்க. அதை விடவும் நாமளே ஒரு முயற்சி செய்து நீரை பருகினா கூட அது எப்படி இருக்கும், அமிழ்தம் போல இனிக்கும் அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகேங்களா? ஓகே. அதாவது பெரும் முத்தரையர்களான பாண்டியர்கள் வந்து அன்னதானம் செய்கிறாங்க, அதை கயவர்கள் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் உண்றாங்க. அப்படி செய்வதை காட்டிலும் நாம் முயற்சி செஞ்சு நம்மளுடைய உழைப்பை போட்டு ஒரு துளி நீரை பருகினா கூட அது அமிர்தம் போல இனிக்கும், இன்பத்தை தரும் அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பாடல். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைவிக்கும் வாய்க்கால் அணியார் தொடர்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆழமான பொருள் தரக்கூடிய ஒரு நாலடியார் பாடல். அதாவது ஒரு சில மனிதர்கள் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும், அதாவது நாயோட அந்த கால் விரல்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அணியர்னா என்னன்னா நெருங்கி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அணியருக்கு பொருள் வந்து நெருங்கி இருப்பவர். அந்த மாதிரி நெருங்கி இருந்தாலுமே ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். அந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பேர் நெருங்கி இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ஈயோட காலளவு கூட என்ன பண்ண மாட்டாங்க, நமக்கு வந்து உதவ மாட்டாங்க. அப்படி இருப்பதை காட்டிலும் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய் விளைவிக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. சேய்னா என்னன்னா தொலைவு. ஓகேங்களா? அதாவது தொலைவில் இருக்கக்கூடிய அந்த வாய்க்கால் என்ன பண்ணும் அப்படின்னா, செய்னா என்ன வயல், வயலுக்கு வந்து என்ன பண்ணும், வரப்பு வழியாக நீர் கொண்டு வந்து தரும். அதே போல் ஒரு சில மனிதர்கள் வந்து நமக்கு தொலைவில் இருந்தாலுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து நம்ம கூடவே இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான நபர்களை நம்ம நீக்கிடணும். தொலைவில் இருந்து ஹெல்ப் பண்ணுறவங்கள நம்ம சேர்த்திக்கணும் அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பாடல். வைப்புலி கோட்படா வாய்த்தீயில் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன விச்சை மற்று அல்ல பர அப்படிங்கிறது. ஓகே. வைப்புலி கோட்படா அப்படின்னா பொருள், கல்வியோட சிறப்பை பற்றி இந்த பாடல் வந்து சொல்லுது. எதை பற்றி? கல்வியோட சிறப்பை பற்றி சொல்லுது. வைப்புலி கோட்படா அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம். கல்வியை வந்து நீங்கள் சேமித்து வச்சா என்ன பண்ண முடியாது, அது யாரும் எடுத்துகிட்டு போயிட முடியாது. நீங்கள் செல்வத்தை சேமித்து வச்சா எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கல்வியை எடுத்துகிட்டு போக முடியாது. வாய்த்தீயில் கேடில்லை. ஓகேங்களா? பிறருக்கு நீங்கள் வந்து அந்த கல்வியை கொடுத்தீங்கனாலும் உங்ககிட்ட என்ன ஆகாது, கல்வி வந்து குறையாது. நீங்கள் செல்வத்தை கொடுத்தா செல்வம் குறைஞ்சு போயிடும், கல்வி வந்து குறையாது. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார் அப்படின்னு ஒரு சிறந்த அரசர் வந்து உங்ககிட்ட அந்த கல்வியை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தாலும் முடியாது. வல்வார் அப்படின்னா என்னென்னா கவர முடியாது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. எனவே எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற அப்படிங்கிறது. எச்சம் அப்படின்னா என்னன்னா, அதாவது சொத்து, செல்வம். ஒருவன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருத்தனுக்கு செல்வம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்னா அவனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா கல்வி மட்டும் கொடுத்தா போதுமானது. விச்சைனா என்னன்னா கல்வி. கல்வி மட்டும் கொடுத்தாலே போதுமானது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்ல யாம் எனும் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கல்வியோட சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நாலடியார் பாடல் தான். குஞ்சி அப்படின்னா என்னன்னா முடி அழகு. ஓகேங்களா? ஓகே. சிகை அழகு. அதை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுந்தானை கோட்டழகு அப்படின்னா முந்தானையில் கரையிட்ட அழகு. மஞ்சள் அழகு, அதாவது மஞ்சள் பூசுறதுனால ஒரு அழகு வரும், அதெல்லாமே அழகே கிடையாது. எது அழகு அப்படின்னா நெஞ்சத்து நல்லயாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது. மனதளவில் வந்து நம்ம உண்மையாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த நடுவு நிலைமை தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய அழகை கொடுக்கும் அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒன்னொரு பாடல் பார்ப்போம். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய
பாலுன் குறுகின் தெரிந்து அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. இதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கல்வி கரையில அப்படின்னா, கல்விக்கு கரையே கிடையாது. நம்ம சாகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். கல்விக்கு ஒரு கரையே கிடையாது. ஆனா கற்பவர் நாள் சில. அத படிக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்காங்க? ஒரு சில நாட்கள் தான் இருப்பாங்க. அவங்க இறந்துருவாங்க. ஓகேங்களா? இத மெல்ல நினைக்கின் பிணிபல. இத நீங்க நெனச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்வி கரையில்லாம இருக்கு. நம்ம வந்து கற்பவர்கள் ஒரு சில நாட்கள் தான் நம்ம இருப்போம். இந்த நெனச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நூல்கள வந்து தேர்ந்தெடுத்து படிக்கணும். ஓகேங்களா? கண்டத கடித படிக்காம நம்ம கரெக்ட்டானத தேர்ந்தெடுத்து படிக்கணும். கற்பவே நீரொழிய எவ்வாறு அப்படின்னா, பாலூன் குறுகின் தெரிந்து அப்படிங்கிறது. அதாவது அன்னப்பறவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பாலையும் நீரையும் சேர்த்தி வச்சா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நீரை விலக்கிட்டு பாலை மட்டும் குடிக்கும். அதைப்போல நல்ல விஷயங்கள நாமளும் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாலடியார் பாடலோட பொருள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லார் என தாம் நனி விரும்பி கொண்டாரை அல்லார் எனினும் அடக்கிக் கொள்ளல் வேண்டும். நெல்லுக்கு உமியுண்டு நீருக்கு நுரையுண்டு புல் இதழ் பூவிற்கும் உண்டு அப்படிங்கிறது. ஓகே. அதாவது இதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லார் என தாம் நனி விரும்பி கொண்டாரை. ஒருவரை வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பி கொண்டுக்கிறோம். அல்லார் எனினும் அடக்கி கொள்ளல் வேண்டும். அவர்களிடம் ஒரு சின்ன தீய குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடக்கிக்கிட்டு போயிடணும். ஓகே. என்ன காரணம் அப்படின்னா, நெல்லுக்கு உமி உண்டு, நீருக்கு நுரை உண்டு, புல் இதழ் பூவிற்கும் உண்டு அப்படிங்கிறது தான். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. ஓகேங்களா? நெல்லுக்கு உமி இருக்கும், நீருக்கு நுரை இருக்கும். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூவுல கூட நிறமில்லாத இதழ்கள் வந்து இருக்கும். இந்த மாரி எந்த ஒரு உறவுலயும், நட்புலயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த மாரி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் கூட, நம்ம அத வந்து அனுசரிச்சு போய்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கான பொருள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து துகள் நீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லோரோடு உண்க அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் அப்படிங்கிறது. ஓகே. இது வந்து செல்வத்தை பற்றி ஒரு பாடல். துகள் நீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு, அதாவது குற்றமற்ற அந்த அறவழியில அந்த ஈட்டிய பெருஞ்செல்வத்தை எப்படி நம்ம உண்ணணும் அப்படின்னா, பகடு நடந்த கூழ். பகடுனா என்னன்னா எருமை கிடா. ஓகேங்களா? எருமை கடா பகடு அப்படிங்கிறது. கூழ் அப்படின்னா என்னன்னா உணவு. ஓகேங்களா? இந்த எருமை கடா என்ன பண்ணும் அப்படின்னா, வயல்ல வந்து பூட்டி உழவு செஞ்சு அந்த பொருள் வரும். அந்த பொருளை வந்து நம்ம செல்வத்தை கொண்டு வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, பல்லோரோடு உண்க. பலரோடு உண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா, அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு செல்வம் வந்து உங்ககிட்டயே நிலையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. யார்கிட்டயுமே செல்வம் வந்து நிலையாக நிக்காது. மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி? சகடக்கால் போல வரும். சகடக்கால் அப்படின்னா வண்டி சக்கரம். ஓகேங்களா? வண்டி சக்கரம் போல என்ன ஆகும் அப்படின்னா, செல்வம் வந்து மாறும். வண்டி சக்கரம் எப்படி இருக்கும்? மேல கீழ சுத்தும். ஓகேங்களா? மேல இருக்கும் செல்வம் வந்து ஒருத்தர்ட்ட இருக்கும், இன்னொருத்தர்ட்ட இல்லாம இருக்கும். இந்த மாரி வண்டி சக்கரம் போல செல்வம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து செல்வத்த வச்சு நீங்க வந்து உணவ வாங்கி அத பலரோடு உண்க அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். ஓகே. நம்ம மேல பார்த்த அதே வரிகள் தான். நெல்லுக்கு உமியுண்டு, நீருக்கு நுரையுண்டு, செல்வம் சகடக்கால் போல வரும் அப்படிங்கிற வரிகள். நெக்ஸ்ட் வந்து இம்மை பயக்குமாம் ஈய குறைவின்றால் தன்மை விளக்குமால் தாமுலர கேடின்றால் அப்படிங்கிறது. கல்வியோட சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய பாடல் தான் இதுவும். இம்மை பயக்குமாம் அப்படின்னா என்னன்னா, இம்மை பயக்குமான்னா இவ்வுலகத்துல இன்பத்தை தரக்கூடியது என்ன அப்படின்னா கல்வி. ஓகேங்களா? ஈய குறைவின்றால் அப்படின்னா, நீ ஈய அப்படின்னா கொடுக்கறது. நீங்க கல்வியை கொடுத்தா அது குறையுமா? குறையவே குறையாது, கூடும். தன்மை விளக்குமால், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, கற்றவர் புகழ வந்து எங்கும் பரவச் செய்யும். ஓகே. நீங்க ஒருத்தர் கல்வி கத்துக்கிட்டாரு அப்படின்னா, அவரோட புகழ் எல்லா பக்கமும் பரவும். தாமுலர கேடின்றால், தாம் இருக்கு அது கெடுதல் இல்லாததாகவும் மாறும். ஓகேங்களா? இப்ப செல்வம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, செல்வம் வந்து நம்ம இருப்போம். ஆனா நம்மள விட்டு போயிரும். ஆனா கல்வி நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். தாமுலர கேடின்றால் அப்படிங்கிறதுக்கான பொருள் அதுதான்.
ஓகேங்களா? ஓகே. இந்த பாடல் வரிகள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து சொல்லும் பொருளும். ஓகே. நாய்க்கால் அப்புட்னா நாயின் கால் அப்படிங்கிற பொருள். ஈக்கால் அப்புட்னா ஈயின் கால். அணியர் அப்புட்னா நெருங்கி இருப்பவர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு என்னாம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன பயன்? சேய்மைனா தொலைவு அப்படிங்கிறது. ஓகே. இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சேய்மை தொலைவு. செய் வயல். இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. எச்சம்னா செல்வம், சொத்து. அணையார் அப்புட்னா சான்றோர். அணியர் அப்புட்னா நெருங்கி இருப்பவர். செய் அப்புட்னா வயல். வைப்புலி அப்புட்னா என்னன்னா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம். கோட்படா அப்புட்னா ஒருவரால் கொல்லப்படாது அப்படிங்கிறதா பொருள். விச்சைனா கல்வி. வாய்த்து ஈயில் அப்புட்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஓகே. டுடே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நாலடியார் அந்த ஒரு டாப்பிக்கை வந்து முழுமையாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்தும் வந்து நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸாகவே நம்ம கொடுப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.